முஸ்லிம்களை பாருங்கள். முஸ்லிம்கள் என்றால் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களை சொல்கிறேன். உண்மையில் அவர்கள் முஸ்லிம் அல்ல, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்களிலே ஒரு பெரும் கூட்டம், ஒவ்வொரு ஊரிலும் எப்படி மஸ்ஜித் இருக்கிறதோ அதுபோன்று சில மினாராக்களை பார்க்கலாம், சில குப்பாக்களை பார்க்கலாம், சில கூடாரங்களை பார்க்கலாம். என்ன பெயரிலே? தர்கா. என்ன பெயரிலே? தர்கா, மஷ்ஹத். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் என்று சொன்னால் மாற்று மதத்தில் இருப்பவர் கூட அறிவார், இஸ்லாம் என்பது ஓரிரை கொள்கையை அடிப்படையாக கொண்ட மார்க்கம் என்று. இஸ்லாம் என்பது ஓரிரை கொள்கையை அடிப்படையாக கொண்ட மார்க்கம். ஓர் இறைவனு, ஓர் இறைக்கு வழிபட வேண்டும், ஓர் இறைக்கு பணிய வேண்டும், ஓர் இறையிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்ட மார்க்கம் என்று மாற்றார்கள் கூட புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அதனால்தான் அவர்கள் இதற்குள் வர முடியவதில்லை. எல்லாம் சமம், எல்லோருக்கும் பணிவு செய்யலாம், எல்லோரையும் வழிபடலாம், எல்லோரிடத்திலும் கேட்கலாம், எல்லோரிடத்திலும் பிரார்த்திக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் பூஜை செய்யலாம், யாருக்கு வேண்டுமானாலும் வழிபடலாம் என்று சொன்னால் அவர்களை தடுக்கின்ற அங்கே ஒரு தடுப்பு இல்லை. என்ன செய்கிறார்கள்? சுஜூது செய்கிறார்கள். தங்களை இன்றைய பரேலவிகள், இன்றைய ரிதாகானிகள் இன்று என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் தான் உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர். என்ன சொல்கிறார்கள்? என்ன சொல்கிறார்கள்? கேட்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு எனக்கு உங்களுக்கெல்லாம் பேர் என்ன? எனக்கு உங்களுக்கெல்லாம் பேர் என்ன? நீங்கள்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்து கிடையாது, வஹாபிகள், கைர முகல்லிதுகள். ஆனால் அவர்கள் நம்மை திட்டுவதாக, அந்த நம் சகோதரர்கள், அந்த நம் அன்பர்கள் நம்மை திட்டுவதாக நினைத்து நமக்கு பல பெயர்களை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருள் என்ன தெரியுமா? அவர்கள் சொல்லுகின்ற அத்துணை பெயர்களும் நம்மை வாழ்த்துவதாக அல்லாஹ் அமைத்து விட்டார். எப்படி? உதாரணத்திற்கு இவர்கள் அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்வார்கள். எவ்வளவு அழகான பெயர்! நபி மொழியை பின்பற்றக்கூடியவர்கள். அஹ்லுல் ஹதீஸ் என்றால் என்ன பெயர்? ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் என்று பெயர்.